நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மேச ராசி அல்லது மேச லக்கணத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கை முறை. அசுபனி பரணி கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் மேச ராசிக்காரர்கள் ஆவார்கள். மேச ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான். மேச ராசிக்கு மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ஆகிய 5 ராசிகளும் நட்பு ராசியாகவும், கடகம், விருச்சிகம், மீனம் ஆகிய 3 ராசிகளும் பகை ராசியாகவும், ரிஷபம், கன்னி, மகரம் ஆகிய 3 ராசிகள் சமமாகவும் அமைகின்றன. மேச ராசியானது முதல் சரராசியாகும். இது ஒரு நெருப்பு ராசி. இந்த மேச ராசியில் பிறந்தவர்களுடைய உடல் அமைப்பானது நடுத்தர உயரமும், கம்பீரமான தோற்றமும், நிமிர்ந்த நடையும், கனிந்த பார்வையும், அழகிய நீண்ட உருவங்களும், அழகான பல்வரிசையும் கொண்டவர்கள். அடர்த்தியான தலைமுடி இருக்கும், காதுகள் எடுப்பாக இருக்கும், பார்வைக்கு வெகுளி போல் காணப்பட்டாலும் எதையும் கூர்ந்து கவனித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். தீர்க்க ஆயுளும், தெய்வ பக்தியும், இரக்க குணமும் அதிகம் இவர்களிடம் இருக்கும். மேச ராசியில் பிறந்தவர்களுடைய குண அமைப்பு: வாக்கு சாதுரியம் கொண்டவர்கள். தங்களுடைய வாக்கு வன்மையை பயன்படுத்தி தான் சொல்லும் சொல்லே சரியென வாதிடுவதில் வல்லவர்கள். அதிலும் இவர்கள் காரியவாதிகள் என்பதால் வாக்கு திறமையால் பிறரை திணறும்படி செய்து தான் செய்த தவறை அப்படியே மறைத்து விடுவார்கள். வீண்பழி சொற்களுக்கும் செவி சாய்க்க மாட்டார்கள். சிரிக்க சிரிக்க பேசி எல்லோரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. வெகுளியாகவும் கபடமற்றும் காணப்படும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவியின்றி மனம் திறந்து பேசுவார்கள். தன்னிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டவர்களுக்கு எந்தவித துன்பங்கள் நேர்ந்தாலும் பிரதிபலன் பாராது அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்கள்தான் மேசராசிக்காரர்கள். தன்னுடைய கௌரவத்திற்கும் பெருமைக்கும் களங்கம் ஏற்படாதவாறு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்பவர்கள் இவர்கள். எந்தவித இடையூறுகளையும் பொறுமையுடன் தாங்கி அதை முடித்துவிடும் ஆற்றல் கொண்டவர்கள். கவலைகளை உடனுக்குடன் மறந்துவிடும் ஆற்றலும் நல்ல திறமையும் இவர்களிடத்தில் காணப்பட்டாலும் இவர்களது அகங்கார குணமும் சுயேட்சையான சுபாவமும் இவர் மேச ராசிக்காரர்களை நேசிப்பவர்களை கூட வெறுக்கும்படி செய்துவிடும். திடீரென்று மன அமைதியை இழந்து விடுவார்கள். தைரியமும் அஞ்சா நெஞ்சமும் மேச ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தது என்பதால் எதையும் சமாளித்து விடும் ஆற்றலையும் பெற்றிருப்பார்கள். மேச ராசியில் பிறந்தவர்களுடைய மன வாழ்க்கையானது எப்போதும் குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கணவன் மனைவி அனுசரித்து வாழ்வது என்பது இயலாத காரியமாகும் என்றாலும் குடும்பத்திற்காக அதிகம் பாடுபடுபவர்கள். குடும்பத்திற்காக எவ்வளவுதான் உழைத்தாலும் நல்லது செய்தாலும் இவர்களால் நல்ல பெயர் எடுக்க முடியாது. மனைவிக்கு அடிக்கடி ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படும். மனைவி வழி உறவுகளாலும் பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் அடிக்கடி விரக்தி மனோபாவத்திற்கு தள்ளப்படுவார்கள். மேச ராசியில் பிறந்தவர்களுடைய பொருளாதார நிலை: தேவைக்கேற்ற பண வசதிகள் ஏற்பட்டாலும் சேமிக்கும் அளவிற்கு வருவாய் இருக்காது. தான தர்மம் செய்யும் குணம் கொண்டவர் என்பதால் பிறர் இவர்களை எளிதில் ஏமாற்றி காரியத்தை சாதித்து கொண்டு நன்றியை மறந்து விடுவார்கள். கடன் வாங்கி பிறருக்கு உதவி செய்வதால் வாங்கிய கடனையும் திருப்பி செலுத்த முடியாமல் அவமானப்படுவார்கள். கடன் வாங்கியவர்களும் பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றுவார்கள். செலவுகள் இவர்களுக்கு அதிகம் என்பதால் வரவு செலவுகளை இவர்களால் திட்டமிட முடியாது. வாழ்க்கையில் சகல வசதிகளும் பெற்று சுகத்தோடு வாழ வேண்டும் என்று இவர்கள் நினைத்தாலும் அது முடியாமலே போகும். எதிர்பாராத இன்பங்கள் தேடி வந்தாலும் இவர்களது கவனக்குறைவால் அதை நழுவ விட்டு விடுவார்கள். பூர்வீக சொத்துக்களாலும் இவர்களுக்கு அனுகூலம் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். சாதுரியத்துடனும் திறமையுடனும் எதையும் சமாளிப்பார்கள். பண விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் பலம் பெருகும் என்பதில் ஐயமில்லை. மேச ராசியில் பிறந்தவர்களுடைய புத்திர பாக்கியத்தை எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் நல்ல குணம் படைத்தவர்களாகவும் புகழ் கௌரவம் உயர்வு பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். பிறந்த வீட்டிற்கு பெருமை சேர்ப்பவர்களாகவும் தாய் தந்தையை ஆதரிப்பவர்களாகவும்
பெற்றோர்களின் சொற்படி கேட்டு நடப்பவர்களாகவும் இருப்பார்கள். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உடையவர்களாகவும் இருப்பார்கள். மேச ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமில்லை என்றாலும் புத்திரர்களால் அனுகூலம் உண்டு. மேச ராசியில் பிறந்தவர்களுடைய தொழில் அமைப்பானது இவர்கள் சளைக்காமலும் சுயநலம் பிரதிபலன் எதிர்பாராமலும் பரந்த நோக்கத்துடன் செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். ஊதியத்தை பற்றி அதிகம் கவலைப்படாமல் எடுக்கும் காரியங்களில் கண்ணும் கருத்துமாக துணிச்சலுடனும் செயல்பட்டு வெற்றிகளை பெறுபவர்கள் மேசராசியில் பிறந்தவர்கள். உழைப்பையும் கடமையும் பெரிதாக கருதுவதால் பிறர் உதவியின்றி சுயநலத்துடன் வெற்றி கொடியை நாட்டுவார்கள். ஜீவனஸ்தானாதிபதியாக சனி பகவான் வருவதால் வீடு மனை வாங்கி விற்கும் தொழில், என்ஜினியர், நிலக்கரி, பெட்ரோல், எண்ணெய், பலவித எண்ணெய் தொழில், விவசாயம் செய்தல், பலவித வேலையாட்களை வைத்து வேலை வாங்கும் யோகம் இவர்களுக்கு உண்டு. மேசராசியில் பிறந்தவர்களுடைய உணவு வகைகள் கீரை வகைகள், வெங்காயம், உருளைக்கிழங்கு, பரங்கிக்காய், வெள்ளரிக்காய், கோஸ், பீன்ஸ், அவரைக்காய், எலுமிச்சை, வால்நட், ஆப்பிள் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொண்டால் உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். மேசராசியில் பிறந்தவருடைய அதிர்ஷ்ட எண் 1, 2, 3, 9, 10, 11, 12. மேசராசியில் பிறந்தவருடைய அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு. மேசராசிக்காரர்களுடைய கிழமை செவ்வாய்க்கிழமை. நவரத்தினங்களிலே மேசராசிக்காரர்களுக்கு பவளம். மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. மேசராசியில் பிறந்தவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் முருகபெருமான். இவர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ வேண்டும் என்று அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ். ராமன். நன்றி, வணக்கம்.